வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. டைட்டில் பார்த்துருப்பீங்க. இனிமேல் எனக்கு யூடியூப்பில் பணம் வருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நான் நிறைய பேருக்கு பொறாமை ஒன்று. நிறைய பேருக்கு நான் மொட்டை போட்டதுக்கப்புறம் என்னை பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இல்லை யூடியூப்பே நான் முதல்ல மொட்டை போடுறதுக்கு முன்னாடி என் முகத்தை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குமா, இப்போ வேறு மாதிரி போகுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல தான் பேசுகிறேன், நான் எப்பயும் போல தான் வீடியோ போடுறேன். ஆனால் நான் வளர்றது நிறைய பேருக்கு பிடிக்கலைங்க. ஆனால் என்னையை பிடிச்சி நீங்கள் ஒரு 1,27,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கள, நீங்கள் நினச்சா எனக்கு மாத சம்பளம் வரும். மற்றபடி யூடியூப் என்னை கை விட்டுருச்சு இப்போதைக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இப்போ இப்போ 1,27,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே, எதுக்காக? நான் போடுற கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று இறக்கப்பட்டு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஒரு நாளைக்கு நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும். இன்னொன்று, எனக்கு வீடியோ போக சரியாக இப்போ ஒரு 10 நாளாக 15 நாள் ஆகுது. இந்த மாதம் ஃபுல்லாமே வீடியோ சரியாக போகாததுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயும் போல தான் கண்டென்ட்டெல்லாம் போடுறேன். யூடியூப் பற்றி இப்போ ஒரு வாரமாக போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் நம்ம அடிக்கடி யூடியூப்பை பற்றி நம்ம போட முடியாது. ஏன்னா என்னுடைய சேனல் பேர் தருண் சுந்தர் ஃபேமிலிங்கும்போது ஃபேமிலி ரிலேட்டடாக தான் போடணும். நம்ம கண்டென்ட்டு மாற்றி மாற்றி போட்டோம்னா யூடியூப் கன்ஃபியூஸ் ஆகிட்டு யாருக்கு போய் அந்த வீடியோவை காட்டணும் அப்படிங்கிறது அதுக்கே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு தருண் சுந்தர் கிச்சன் அப்படின்னு நான் பேர் வச்சுருக்கும்போது, அந்த கிச்சனை பார்த்து ஒரு 3000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் விவசாயம் போடும்போது விவசாயத்தை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ஒரு 6,000-7,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போது விவசாயத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் இந்த கிச்சன் வீடியோ போட்டேன்னா பார்க்க மாட்டாங்க. நான் இப்போது விவசாயத்தை பற்றி போட்டேன்னா, கிச்சன் வீடியோ சமையல் வீடியோ பார்த்து 3000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கல்ல, அவங்க இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. யூடியூப்பை பற்றி யூடியூப் ரிலேட்டடாக டவுட்டு இந்த மாதிரி போட்டேன்னா, அவங்க 2 பேருமே யூடியூப்பை பற்றி பார்க்குறவங்க பார்க்க மாட்டாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க அந்த 2 விவசாயத்தையும் சமையலையும் பார்க்க மாட்டாங்க. இதுதான் யூடியூப்பில் உள்ள ஒரு சின்ன ஒரு நம்மளை டவுன் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நம்ம கண்டென்ட் மாற்றி மாற்றி போடையில் இந்த மாதிரி ஆகும். நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னைய பிடிச்சி போய் 1,00,000 அந்த சில்லற சப்ஸ்கிரைபர் 1,27,000 பேர் இருக்காங்கள்ல, அவங்களில் யார் என்ன கேட்டாலும் நான் போடுவேன். யார் என்ன வீடியோ டவுட்டு கேட்டாலும் நான் போடுவேன். எனக்கு அந்த சூழ்நிலை இல்லாதனால தான் நான் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் பற்றி ஏதாவது டவுட்டு கேட்டாங்கன்னா நான் உடனே வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் என் ஹோம் டூர் போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 50% பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்குறாங்கன்னா, அவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு 2 பேர் கேட்டாலும் நான் போட்டுருவேன். 2 பேர் அக்கா அவங்க ஹோம் டூர் போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 பேர் நீ ஏன் உன் வீட்டையே காட்டுற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்போ இந்த யூடியூப்பில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தால் தான் இதில் சம்பாதிக்க முடியும். நான் பணத்துக்காக எல்லா யூடியூப்பருமே பணம் தான் முக்கியம். பணத்துக்காக தான் வீடியோ போடுறாங்க. நான் கருப்பாக இருக்கேன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படி வீடியோ போடுற அப்படின்னாங்க. உண்மைதான். யூடியூப்பில் எதுக்காக வீடியோ போடுறாங்க? பொழுது போகாமலா? நேரம் போகலைனா? பணம் சம்பாதிக்கணும் தானே வீடியோ போடுறோம். ஆமாங்க, உண்மைதான் சொல்லுவேன். நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோ போடுறேன்னா ஆமாம் உண்மைதான், பணத்துக்காக தான் போடுறோம். ஆனால் யார் மனசையும் காயப்படாமலும் நம்ம வீட்டில் உள்ளவங்க மனசையும் காயப்படுத்தாமல் வீடியோ போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது என்னன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். அம்மை இல்லை அப்பனும் இல்லைன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது நான் அன்றைக்கி எனக்கு ஒரு மனசு கஷ்டம். அந்த ஒரு சூழ்நிலையில் எங்கள் அம்மா இருந்திருந்தா எங்கள் அம்மா எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும், பேசியிருக்குன்ற ஒரு சூழ்நிலை. எனக்கு எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அப்பா எனக்கு இருந்தும் இல்லாத மாதிரி தான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்களை எங்கள் கூட இருக்கணும்னு நினைக்க மாட்டார். 3 பொண்ணுங்க கூட அவர் இருக்கணும்னு நினைக்க மாட்டார்.
அவர் ஃப்ரீயாக சுற்றணும். எங்கள் அம்மா இருக்கும்போதுலேருந்து அப்படி தான் சுதந்திர பறவையாக இருக்கணும்னு நினப்பார். எங்கள் கஷ்டத்தில் நஷ்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடையாது. அவர் இருந்தும் அந்த ஒரு இல்லாத சூழ்நிலை மாதிரி. நான் அதனால் எங்கள் அம்மா இல்லையே, அப்பாவும் இப்படி நம்மளை கண்டுக்க மாட்டார், அவருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த சோகத்தில் அந்த பாட்டு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நேற்று ஒரு பொண்ணு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவை பற்றி ஒரு வீடியோ போட்டேன்ல, நான் அந்த வீடியோவே எடுத்துட்டேன். எனக்கு மனசே வெறுத்து போச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கமெண்ட்டுக்காக அந்த வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன். 1.8 2K கிட்ட போயிடுச்சு எனக்கு. 2K 2000 வியூஸ் போன அந்த வீடியோவை இன்றைக்கி நான் காலையில் டெலீட் பண்ணிட்டேன். இருந்திருந்தால் அந்நேரம் அது ஒரு 3K போயிருக்கும். டெலீட் பண்ணிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கமெண்ட்டுக்காக. நீங்கள் கேட்கலாம், ஏன் யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க அந்த ஒரு கமெண்ட்டுக்காக. ஒரு பானை சோத்தில் ஒரு துளி விஷம் பட்டாலும் அந்த பானையில் உள்ள சோறு பூரா விஷமாக மாறுமா? அது மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கமெண்ட் நெகட்டிவாக போட்டாங்கன்னா அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தோணிடும். இப்போ அவங்க கேட்டதுக்கான பதிலை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு எங்கள் அம்மாவுடைய அந்த ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் அன்றைக்கி எனக்கு இருந்த சூழ்நிலைக்கு நான் அந்த பாட்டு போட்டேன். எங்கள் அப்பாவை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எங்கள் அப்பாவே பேசின ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காம அப்படி வந்து பேசுனீங்க. இன்னொன்று வந்து யூடியூப்பில் மட்டும் தயவு செஞ்சு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி, நிறைய பேர் என் நம்பர் கேட்குறீங்களே கொடுங்கன்னு. நான் கொடுக்காதது காரணம் இதுதான். யூடியூப்பில் மட்டும் நண்பர்களை சேர்க்காதீங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணாங்க யூடியூப்பில் உள்ள சில பேர். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து லைவ் போடுவாங்க. அந்த லைவில் வந்து அவங்க 1 மணி நேரம் பேசினாலும் 1.5 மணி நேரம் பேசினாலும் என் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்காக உட்காந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த 1.5 மணி நேரமும் அவங்க லைவ் நான் பார்ப்பேன், கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஓப்பன் பண்ணாங்க. அதில் போய் ஜாயின்ட் ஆனேன். அவங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து என்னை கேட்காமலேயே அந்த ஒரு குறிப்பிட்ட சேனலோடைய ஒருத்தவங்க வந்து குரூப் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொன்னால, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. எங்ககிட்ட அதில் உள்ள குரூப்பில் ஒரு 30 பேர் எங்களை வந்து ஆட் பண்ணாங்க. எங்களை யாரையுமே கேட்காம அவங்க இன்னொரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க. எங்களை கேட்கல. நாங்களும் சரி. அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30-40 பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேர் வீடியோவும் பார்க்கணும். வீட்டில் வேலை இருக்காதா சொல்லுங்கள்? 30 பேரோட வீடியோ ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆளுக்குன்னா 50 ஒரு நாளைக்கு அவங்களுக்கே நாங்கள் ஒரு 3.5 மணி நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து யார் வீடியோவும் நான் பார்க்க முடியாது. எனக்கு டைம் இல்லை, நான் பார்க்க முடியாது. நான் வந்து இதில் ஏதாவது சரி நான் எதுக்காக இதில் சரி இருக்கலான்னு சொன்னேன்னா, நம்மளால் முடிஞ்ச நமக்கு யூடியூப்பில் தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களும் க்ரோத் ஆவாங்க, அவங்களும் வந்து யூடியூப்பில் ஜெயிப்பாங்கங்கிறதுக்காக சரி சேர்த்துட்டாங்க. நம்ம அநாகரிகமாக அதில் விட்டு வெளியில் வந்தால் அவங்களுக்கு மரியாதை இருக்கான்ட்டு நான் பேசாமல் இருந்தேன். நான் வந்து யாராவது லைவ் போட்டாங்கன்னா நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி நான் வந்து பண்ணையில் அவங்க ஒரு சேனலோட அம்மா அவங்க பொண்ணு குரூப்பில் சேர்த்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணோட என்ன பண்ணாங்கன்னா, என்னை கேட்காமலேயே என்னை அந்த குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது என்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து குரூப்புக்கு நம்பிக்கை இல்லாதவர். எப்படி நான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு நம்பிக்கை இல்லாதவங்களாம். எப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க? உங்களுக்கு 2000 சப்ஸ்கிரைபர்லேருந்து அவங்க 17,000 சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் நாங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தோம். வெறும் 4 பேர் 5 பேர் வச்சு லைவ் போகையில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருப்போம். இது நடந்து 1 வருஷத்துக்கு மேலாச்சு. இதை இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு 4 பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்படி வந்து அவங்க சேனல் க்ரோத் ஆகவும் எங்களை வந்து குப்பையை தூக்கி போடுற மாதிரி போட்டாங்க. நான் யூடியூப்பில் சந்தித்த முதல் அவமானம் எனக்கு அதுதான். ஒருத்தர் நமக்கு தேவைன்னு படும்போது யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் வந்து யூடியூப்லலாம் இப்படிலாம் வீடியோ போட்டிங்கன்னா உங்களால் சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி நான் சம்பாரிச்சிட்டேன் 2 மாதம். நீ என்ன சம்பாரிச்சிருக்க? நான் இதை வந்து சொல்லணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், மனசில் வைராக்கியமாக இருந்தேன். வந்து நீங்கள்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது, போய் ஃபேஸ்புக்கில் போய் வீடியோ போடு, உன் வீடியோலாம் அதில் தான் போகும். எப்படி நம்மளை வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியும்பாங்கள்ல, அந்த மாதிரி உன் வீடியோலாம் நல்லா இருக்குது, ஆனால் இதில் வந்து நீ சம்பாதிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ போய் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுனாங்க.
நீங்கள் இப்போ பரவாயில்ல நீங்கள் இருந்துக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் கண்டினியூ போடுவேன் அப்படின்ட்டு நான் தைரியமாக போட்டேன். இன்றைக்கி நான் வந்து 2 மாதம் சம்பளம் வாங்கிட்டேன். இது நான் வந்து ஒரு கர்வத்தில் சொல்லலை, ஜெயிச்சிட்டேன். என்னை வந்து குட்ட குனிய வைக்கணும்னு நினச்சாங்க, அவங்க முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண முதல் மற்ற இன்னொரு இது இருக்க நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அவ்வளோதான், அது வந்து எனக்கு சொல்லவே விருப்பம் இல்லை. இப்படித்தாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகம் நிறைய நடக்கும். நான் ஃபோன் நம்பர் கொடுக்காத ஒரே காரணம் அதுதான். நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோன் நம்பரு. அது வந்து மன உளைச்சலில் கொண்டு போய் விட்டுருங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் நான் யாருக்குமே நம்பர் தரல. இப்போ எனக்கு வியூஸ் போகாத காரணம் கூட இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு வியூஸ் போல. நேர்மையாக நியாயமாக இருந்தால் இங்கே வந்து மதிப்பு மரியாதை கிடையாது. நிஜமாகவே நீங்கள் யார் வேணால் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி, நேர்மையாக நியாயமாக நடந்துக்கிற யாருக்குமே மதிப்பு எங்கேயுமே கிடைக்காது. நான் நேர்மையாக நியாயமாக நடந்ததுனால இன்றைக்கி எனக்கு வியூஸ் போகல. ஆமாம், எங்கள் அப்பா பற்றி அவங்க உயிரோடு வச்சுக்கிட்டே நீ இல்லைன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நான் என்றைக்கு இல்லைன்னு சொன்னேன்? நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. எங்கள் அப்பா பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, எங்கே இருக்காருன்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போயுமே யூடியூப் பற்றி வீடியோ போடுங்கங்கிறாங்க. நான் போட தான் செய்வேன். வாரத்தில் ஒரு 2 யூடியூப் டிப்ஸு நான் கண்டிப்பாக போடுவேன். நம்ம சேனல் டெக் சேனல் கிடையாது, இருந்தாலும் நான் போடுவேன். என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் போடுவேன். மணி ஏர்னிங் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்கிறாங்க, போடுவேன். என் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்காக வீடியோ போடுவேன். தயவு செஞ்சு வீடியோவை முழுசாக பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். யாரும் கோவப்பட்டான்னு படலைனாலும் சரி பரவாயில்லைங்க. நீங்கள் வந்து இப்போ வீடியோவை ஆன் பண்ணி விட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் போயிடுவீங்க. நீங்கள் 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் கட் பண்ணி விட்டு கமெண்ட் மட்டும் போட்டு விட்டு அப்படி போயிடுவீங்க. நீங்கள் கட் பண்ணுற ஒரு வீடியோ மறுபடியும் 3வது ஆளுக்கு போய் காட்டாது. இதனால் அந்த யூடியூபருக்கு எவ்வளோ இழப்பு தெரியுமா? ஆனால் இது வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியாது இதில் உள்ள நுணுக்கங்கள்லாம். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பேசினா பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு யூடியூபரோட நிலைமை இதுதான். அது உங்களுக்கு தெரியறதில்ல நிறைய பேருக்கு. நீங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணால் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒருத்தருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகாது வீடியோ. ஏன்னா நல்லா இல்லைன்னு நினச்சிட்டு காட்டாது. இப்போ இதுவுமே எனக்கு 300 போகுதோ 400 போகுதோ பரவாயில்ல. என் மனசில் உள்ள ஆதங்கத்தில் அவங்கக்கிட்ட கொட்டுனேங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குல்ல, அது போதும். சரி மக்களே, இதுக்கு மீறி பேசினா உங்களுக்கும் நெட்டு போயிடும் பாவம். அதனால் என் மனசில் உள்ள ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது பரவாயில்ல, இருந்தாலும் இது 300 தான் போகுன்ற ஒரு நம்பிக்கை, நிறைய போகும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் போகாதுன்ட்டு நம்ம புத்திக்கு தெரியுதுல, மனசுக்கு கேட்காதுல, அதுமாதிரி தான். லைக் பண்ணுங்கள். பாய்.